அது முழுமையா நம்மளுடைய கைக்கு கிடைக்கிற நேரம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நமது மஸ்ஜித் குபாவினுடைய இந்த ஜமாத்தையும் நிர்வாகத்தையும் பாராட்டுவதற்கு வாழ்த்துவதற்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக. ஆனால் நிர்வாகிகளுக்கெல்லாம் சக்கரம் கட்டி விட்டிருப்பாங்க போல அல்லது சுழன்றார்கள் என்று தான் சொல்றேன். அல்லாஹ் இதை கபூல் செய்து கொள்வானாக. பொதுவா பள்ளிவாசல்கள் ஜொலிக்கும், எல்லா ஊர்லையும் ஜொலிக்கும், எல்லா பள்ளிவாசலும் ஜொலிக்கும். ஜோடனைகளால் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும். அப்படியும் ஜொலிக்குது நம்ம மஸ்ஜித் குபா. ஆனா அநேகமா சேலத்துல இல்ல சேலம் மாவட்டத்திலேயே தொழுகையாளிகளால் ஜொலிக்கிற பள்ளிவாசல் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றது மிகைப்படுத்தால் அல்ல, நிறைய இருந்தா கீழே சேர்ந்து நான் சொல்றது மிகைப்படுத்தால் அல்லன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு அநேகமா 1995 96 நாங்க சேலத்துல ஒரு 22 23 வயசுல முதல் நூறு இஸ்லாத்துக்கு வந்தப்ப முதல் ஒரு ஜும்மா தொகை நடந்தது. இங்கதான் என்னை அனுப்பிச்சு வச்சாங்க மற்றும் சாவல் மீதத்திற்கு. அப்ப காத்து வாங்கும் அந்த ஜும்மா தொகைக்கு. இன்னைக்கு இஷா தொகையும் ஜும்மா தொகை இன்னைக்கு இல்லை, ஒவ்வொரு நாளும். நேற்று வந்த அஜித்குமார் சொல்றாங்க ஜும்மாவுக்கான கூட்டம் இஷா தொகையில் இருந்துச்சு. நம்ம மஸ்ஜித் குபா இருக்கு, அது ஏற்கனவே தொழுகையாளிகளால் ஜொலிக்கிற பள்ளிவாசல். அதுக்கு மேல பூமியில் இருக்கிறவங்களுக்கு விண்ணில் இருக்கிற விண்மீன்களும் சூரியனும் சந்திரனும் பிரகாசிப்பது போல் பூமியில் குர்ஆன் ஓதப்படும் இடங்கள் வானவர்களுக்கு பிரகாசிக்கும், ஜொலிக்கும். அதனால கூட்டம் கூட்டமா வானவர்கள் வருவாங்க. இன்னைக்கு ஒரே டிராபிக் தான், வாகனங்களின் டிராபிக் அல்ல, வானவர்களின் டிராபிக். பென்ஷன் லைன் என்று ஒரு நாள் கொடுக்க வானவர்களின் லைன் ஆயிடுச்சு. இது ஹதீஸில் வந்திருக்கிற விஷயம். எங்க குர்ஆன் ஓதப்படுதோ அவங்க குனிஞ்சிருவாங்க. காலையிலிருந்து இந்த ஹாபிஸா ஓதினார் 130 மாணவர்கள், நிறைய மக்களும் அமர்ந்து அந்த குர்ஆனை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரே சபையில். எவ்வளவு பெரிய பறக்கத்தாக மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்தின எந்த மஹல்லாவுக்கு போனாலும் சரி, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கண்டதே இல்லை என்று சொல்லாத மஹல்லா வாசிகளும் கிடையாது, மஹல்லாவும் கிடையாது. அத கண்ணியமிகு நிர்வாக குழுக்கள் கையை பிடிச்சுன்னு சொன்னாங்க, இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய மஸ்ஜித் குபாவில் நடந்ததில்லை. இது நடத்தினதுக்காக எங்களை நாங்க எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு திருப்பி சொன்னாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி எவ்வளவு மகத்தான நிகழ்ச்சி. இது குர்ஆனுக்கு எடுக்கப்படுகிற நிகழ்ச்சி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுப்பவர்களையும் எல்லாம் புரிந்து கொள்வானாக. பயானுக்கான நேரம் எல்லாம் பாராட்டுக்கான நேரம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாடம் நடக்கும் போது ஒரு சின்ன விஷயம் வந்துருச்சு. ஒருத்தர் சாப்பிட்ட பொதுவா பல ஐட்டங்கள் வச்சிருக்கும் போது ஒரே ஐட்டம் தான், ஒரு சப்பாத்தியா ஒரு 50-60 சப்பாத்தி இருக்குதுன்னா எடுத்து வைக்கிறவரு அப்படி எடுத்து பார்க்கிறேன். எந்த பக்கம் கொஞ்சம் ஏதாவது கருத்தா இருக்கும் அதை தவிர்த்துட்டு நல்லா இருக்கிறத எடுத்து வைக்கிறேன். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். இது என்னப்பா உணவுல இந்த உணவு வர்றதுக்கு எவ்வளவு பேருடைய முயற்சி இருக்கு தெரியுமா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவக்கி மலை பூமி அந்த தண்ணியை உருவாக்கணும், மின்னல், இப்படி பல்வேறு பேருடைய முயற்சியில் இருந்து சுமார் 360க்கும் மேற்பட்டவர்களின் முயற்சிக்கு பின்னாடிதான் இந்த உணவு வருது. நீ இதை இவ்வளவு புரட்டிக்கிட்டு இருக்கிறீன்னு அந்த மகான் கேட்டதாய் 2 நாட்களுக்கு முன்னால் நாம் வாசித்தது நினைவில் இருக்கிறது. இந்த ஒரு ஹாப்ஸா உருவாக்குறதுலையும் அப்படின்னா சாதாரணமாக வந்துடல.